ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு ரெசிபி தாங்க. அதுவும் கடல் மீனில் செஞ்சிங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பெரிய ஆரஞ்சு சைஸில் புளியை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். ஏன்னா நான் இன்றைக்கி 2 கிலோ அளவு முரல் மீனில் தான் இந்த குழம்பு வைக்க போகிறேன். ஸோ அதனால் புளி ஒரு 3 லெமன் சைஸ் இருக்கும், இல்லைன்னா ஒரு ஆரஞ்சு சைஸ் கூட வச்சுக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாங்க. மீனை நான் உப்பு போட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கடல் மீன் எதில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும், பட் முரல் மீன் இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், இது ரெண்டையுமே எடுத்து நல்லா வாசம் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்க்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆனோடனே ஒரு பிளேட்க்கு மாற்றி ஆற விட்டுருங்க. இது கூட பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவு சின்ன வெங்காயம், ஒரு 100 கிராம் அளவு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, சீரகம், வெந்தயம், இந்த சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது. அந்த பேஸ்ட்டை பார்த்திங்கன்னா நான் சரிபாதியாக பிரித்து வச்சுருக்கேன். இந்த பவுலில் ஒரு கப்பு, அந்த பவுலில் ஒரு கப்பு, ரெண்டுமே ஈக்குவலான அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிப்புக்கு கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் 3 எண்ணெயும் எடுத்திருக்கேன். 3 எண்ணெயுமே நம்ம இன்றைக்கி குழம்புக்கு ஆட் பண்ண போகிறோம். இது கூட விளக்கெண்ணையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பட் எங்கிட்ட விளக்கெண்ணெய் இல்லாததால் இந்த 3 எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் 3யுமே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கடுகு எண்ணெயும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் குழம்புக்கு 5 வகையான எண்ணெய் ஆட் பண்ணுவாங்க, அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி. ஸோ என்கிட்ட 2 இல்லாததால் 3 எண்ணெய் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க, குழம்பு இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி எங்கள் பாட்டியோட ரெசிபி தான். ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மீன் குழம்பு ரெசிபி. எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு நான் இந்த ரெசிபி செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு பங்கு மசாலா மட்டும் எடுத்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்குமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிரும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா ஒரு பக்கம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி 6 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 6 தக்காளியுமே நல்லா கையால் கரைச்சிக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டாம், கையால் கரைச்சா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கையிலேயே நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம புளி ஊற வச்சோம் இல்லையா, புளியையும் கரைச்சி நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம கரைச்சது எல்லாத்தையும் ஒட்டுக்க ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கோம், அது கூட புளி தண்ணி, அது கூட நம்ம மசாலா அரைச்சி வச்சோம்ல அந்த மசாலா, இது கூட 2.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ரெண்டுமே ஈக்குவலான அளவு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த பெரிய பவுல்லையே எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கைப்பிடி அளவு கல்லுப்பும் ஆட் பண்ணி நல்லா கையிலேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தாவே தெரியும் உப்பு, புளி, காரம்லாம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி. உங்களுக்கு மிளகாத்தூள், புளி ஏதாவது கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இது போக என்னென்னு பார்த்தீங்கன்னா, மசாலா நான் அரைச்சதை 2 பங்காக பிரித்து ஒரு பக்கம் தாளிச்சிட்டேன், ஒரு பக்கம் இதுக்கு ஆட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம தாளிக்கிறதுக்கே எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணக்கூடாது. இந்த கலவை கூட நம்ம பாதி மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல கையாலேயே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவு நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா குழம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப கெட்டியாக இருக்குது. அதே மாதிரி மசாலா பாத்திரத்துலேயே கொஞ்சம் மசாலா ஒட்டி இருக்கிறதுனால ஒரு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடி ஒரு 20 மினிட்ஸ் விட்டுறலாங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நான் 2 மீடியமான சைஸில் 2 தேங்காவை எடுத்து நல்லா அரைச்சி கெட்டியான 2 கப் பால் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் 2 கிலோ மீனில் நிறைய குழம்பு செய்கிறதுனால 2 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக 2 தேங்காய் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா 2 கப் தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஊற்றிட்டு குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஸோ அதனால் ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீன் ஆட் பண்ணிடலாம். ஸோ தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு இதை லிட் போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் விட்டுறலாம். இந்த அளவு குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மீனை ஆட் பண்ணிக்கோங்க. மீனெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் லிட் போட்டு மூடிட்டா மீன் நல்லா சாஃப்டாக குக் ஆயிரும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சா மீன் நல்லா தூளாக கரைஞ்சி போயிடும் குழம்புல. ஸோ அதனால தான் மீன் போட்ட உடனே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு விட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சு விட்டால் போதும். கடல் மீனாகட்டும், ஆற்று மீனாகட்டும், எந்த மீனுமே சீக்கிரமாக குக் ஆயிரும். ஸோ நம்ம என்ன பண்ணுறதுன்னா
மீன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு லிட் போட்டு மூடி விட்டுடலாம். நீங்கள் இதே மெத்தடில் எந்த மீன் வாங்கினாலும் குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பாடு மட்டும் இல்லை, இந்த களி, இடியாப்பம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், எல்லா மீனையும் ஆட் பண்ணிவிட்டு மீன் எல்லாம் நல்லா இந்த மாதிரி குழம்புல மூழ்கிற மாதிரி வந்து இந்த கரண்டிலே வச்சு நல்லா தள்ளி விட்டுட்டு மூடி விட்டுறலாங்க. மூடி விட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா மீன் எல்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து கரண்டி போட்டு மீன் குழம்புல வந்து கிண்டிகிட்டே இருந்தால் மீன் எல்லாம் தூள் தூளாக உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி அழுங்காப்பில் எடுத்து பார்த்தா தான் மீன் வந்து உடையாமல் இருக்கும். நீங்கள் இதே மாதிரி 3 டேஸ்னாலும் 4 டேஸ்னாலும் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம். பட் நிறைய கரண்டி போட்டு நம்ம மீன் குழம்பை வந்து கலந்துகிட்டே இருக்கக்கூடாது, மீன் எல்லாம் தூள் தூளாக உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி வந்து லேஸாக எடுத்து பாருங்கள், மீன் வந்து நல்லா உடையாமல் சூப்பராக வரும். கொஞ்ச நேரத்துலேயே பாருங்கள் குழம்பு நல்லா திக்காகி ரொம்ப சூப்பராக கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.